நேற்றுக்கு முன்னாள் மாஜி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உப்பத்துனா தண்ணியை குடிச்சு தான் ஆகணும், வினை விதைத்தால் வினையை அறுத்து தான் ஆகணும். அரசாங்கத்துக்கு போதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கலாம், அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். என்னுடைய யூகம்தான் இது. ஆனால் அவர் நேற்று பேட்டி கொடுக்கும்பொழுது என்னை வந்து தாவேக்கால இணைய சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் அமைச்சர்களிடம் கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள். கண்டிப்பாக சார். ஏன்னா நான் மூன்றாவது ஆள், அதனால் அவர் சொல்வது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கை. நீங்கள் அரசு அமைஞ்ச உடனே இதெல்லாம் வந்து பழி வாங்குறாங்க, தாவேக அரசு வந்து பழி வாங்குதுன்னு ஒரு திமுக தரப்பில் விமர்சனம் வைக்கப்படுது. எதிர்பாராத பலத்த தோல்வி அடைந்தவர்கள், அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கிறவர்கள் வேறு எதை சொல்ல முடியும்? இப்படி தான் சொல்ல முடியும், பழிவாங்கும் நடவடிக்கை இப்படி தான் சொல்ல முடியும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி